ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிகழ் இல்லாத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி வந்திருக்கிறது. விசேஷ விதமாக இந்த வருடத்தின் 3 மாதங்களை நாம் கடந்து 4வது மாதத்திலே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கெல்லாம் கிருபை செய்திருக்கிறார். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். வேதம் சொல்கிறபடி நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறதான் தேவன். நாம் அநேக வேளையிலே தேவன் செய்த செயல்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம் நன்றியோடு அதிகமாக ஸ்தோத்திரிக்க முடியாவிட்டாலும் கர்த்தர் நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த 4வது மாதத்திலும் இந்த விசேஷித்த ஸ்தோத்திர கூட்டத்திலே கடந்து வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறதான வார்த்தை சங்கீதத்தினுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து அவருக்கு பிரியமானபடியினால் அவர் என்னை தப்புவித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தோட நீங்கள் தலைப்பை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே அவர் இவ்விதமாக சொல்கிறார், எல்லா சத்துருக்களுக்கும் என்னை நீங்கள் ஆக்கி மீட்டார் என்று சொல்லி வாசிங்க அந்த தலைப்பை. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது தன் பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தாவீது தேவன் பேரிலே மிகவும் அன்புள்ளதான ஒரு மனிதன். எனவே தான் அவனுடைய வாழ்க்கையிலே சறுக்குதல் வந்தபோது ஆண்டவர் அவனை மறுபடியும் தூக்கி நிறுத்தினார். பொதுவாக நிறைய மனிதர்களுக்கு ஆண்டவர் மீது அன்பு இல்லை, ஆனால் ஆண்டவர் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். தாவீது ஆண்டவர் எந்த அளவிற்கு இந்த தாவீதுக்கு நன்மைகளை செய்து உதவிகளை செய்து நடத்தி வந்தாரோ அந்த அளவுக்கு தேவன் பேரிலே அளவு கடந்ததான அன்பு தாவீதுக்கு இருந்தது. எனவேதான் பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல பிரச்சனைகள் வந்த போதிலும் ஆண்டவரை அவர் விட்டு விலகவே இல்லை. என்றென்றைக்கும் ஆண்டுடைய நாமத்தை துதிக்கிறதான துதி அவருடைய நாவில் இருந்தது. அவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை, அவருடைய இருதயம் நன்றி அறிதலினால் பொங்குகிறான், எண்ணத்தை செலுத்துவேன் அவருக்கு. ஏன்னா அவர் எனக்கு எல்லாம் அவர் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு இருக்கிறதான அந்தஸ்து அவருடையது, கனம் அவருடையது, பணம் அவருடையது, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவர் எல்லாம் அவருடையது. நான் அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்த முடியும். எல்லாம் அவருடையதாக இருந்து அவர் எனக்கு தந்திருக்கும் போது நான் எதை அவருக்காக நான் செலுத்த முடியும் என்று சொல்லி அவர் ஆராய்ந்து பார்த்து அவர் ஒரு காரியத்தை இங்கு சொல்கிறார். நான் ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பே. நான் உள்ளளவும் அவருடைய நாமத்தை என்ன பண்ணுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் மேல அன்புள்ளதான ஜனங்கள் எப்போது கர்த்தருடைய நாமத்தை துதிக்க முடியும், மகிமைப்படுத்த முடியும். அவர்தான் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்தார். ஏன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்தார் என்றால், வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து
என் மேல் பிரியமாய் இருந்தபடியா என்னை தப்புவித்தார். என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான நெருக்கங்கள், சில வேளைகளிலே நம்முடைய சரீரம் நெருக்கப்படுகிறது, அநேக நேரங்களிலே நம்முடைய ஆத்மா நெருக்கப்படுகிறது. இந்த நெருக்கத்திற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அது எந்த விதமான காரணமாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை அந்த நெருக்கத்தில் இருந்து விடுதலையாக்கி நம்மை விசாலத்தில் கொண்டு வருவார். எப்போது நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறபடியினால் அவன் விடுதலையாக்கப்படுவான். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்றால் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் உள்ளதான வித்தியாசம் என்னவென்றால், உங்களுக்கு விசாலம் வந்து விட்டதென்றால் உங்களை விட்டு சென்றவர்கள் எல்லாம் கடந்து வந்து விடுவார்கள். உறவுகள் எல்லாம் உரிமை பாராட்ட கடந்து வந்து விடும், நண்பர்கள் எல்லாம் உரிமை பாராட்ட கடந்து வந்து விடுவார்கள். எல்லா மனிதர்களும் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நெருக்கம் என்று சொல்லி ஒன்று வந்து விட்டதானால் எல்லாரும் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். அதை பக்தன் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் நெருக்கமான ஒரு நேரத்தில் நான் இருக்கும்போது எல்லா மனுஷரும் என்னை விட்டு வந்து என்ன செய்தார்கள், எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள். ஆனால் கர்த்தரோ என்னோடு இருந்தார், கர்த்தரோ என்னோடு இருந்தார். நம்முடைய ஆண்டவர் நெருக்கம் வருகிறதான நேரத்திலே நம்மோடு கூட இருப்பார். ஒருவேளை சந்தோஷமான வேளையிலே ஆண்டவர் தூரம் நின்று பார்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் மனிதன் ஆண்டவரை மறக்கிறதான நேரம் சந்தோஷத்தின் நேரம். விசாலமான நேரத்திலே யாரை மறப்பான்? ஆண்டவரை வந்து மறந்து விடுவான். ஆனால் ஆண்டவர் இந்த நெருக்கம் இருக்கிறதான வேளையிலே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் உங்களுடைய அருகாமையில் வந்து கடந்து வருகிறார். எத்தனையோ தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்ததான நெருக்கத்தை நாம் வந்து அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 105 18 நீங்க வந்து வாசிக்கும் போது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ண. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்புடைய சரித்திரம் நமக்கு தெரிந்த சரித்திரம், அதிகமாக நாம் கேள்விப்படுகிறதான ஒரு சரித்திர பகுதி தான். யோசேப்பினுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. அவன் சிறைச்சாலைக்குள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். தனிமை ஒரு பக்கத்தில் வந்து வாட்டுகிறது அவனை. பக்கத்துல தெரிந்தவர்கள் யாருமே இல்லை, தெரிந்தவர்கள் யாருமே பக்கத்துல இல்லை, உறவுகள் யாருமே வந்து பக்கத்துல இல்லை, ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை. இவன் தனிமையில வந்து இருக்கிறான். தனிமையில இருப்பதற்கு இவன் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. இவனுடைய சகோதரர்கள் இவனை பொறாமை கொண்டுதான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்கள். சகோதரர்களுக்கு இவன் எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை, மாறாக சகோதரர்களுக்கு அவன் நன்மையை தான் வந்து செய்தான். தகப்பனால் ரொம்ப நேசிக்கப்பட்டதான மகன் இந்த யோசேப்பு. ஆனால் இவன் தகப்பனை விட்டு தூரமாயிருக்கிறதான சகோதரர்களை விசாரிக்கும்படியாக வனாந்தரமாக என்ன செய்கிறான், தேடி விசாரித்து அவர்கள் இருக்கிறதான இடத்துல போய் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்கிறான். அவன் கொடுத்த உணவை இவர்கள் வாங்கி கொண்டு, நீங்க அந்த பகுதி வீட்டில் போய் வந்து வாசித்து பாருங்க சரித்திரத்தை. இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இவன் கொடுத்த உணவை இவனுடைய கரத்திலே வாங்கி கொண்டு அவனை குழியில போட்டு விட்டு இவர்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் மனுஷருடைய ஒரு வாழ்க்கை.
மனிதர்கள் நம்ம மூலமாக வந்து உதவி பெறுவார்கள், ஆனால் நமக்கு வந்து நெருக்கத்தையும் இடுக்கத்தையும் கொடுப்பார்கள். அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், இந்த யோசேப்போடு கூட அவர் கடந்து போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் இருந்தார். எங்கெல்லாம் வந்து யோசேப்பு கடந்து போனானோ அங்கெல்லாம் வந்து இந்த யோசேப்போடு தேவன் இருந்தார். அங்கே போத்திபாருடைய வீட்டில் இவன் கடந்து போகும்போதும் அங்கேயும் தேவன் இவனோடு தான் இருந்தார். நாம் அநேக வேளை நினைக்கிறது, ஆண்டவன் என்னோடு இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல வருத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் அமைதலாக இருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறோம், உடனே வந்து கடலினுடைய அலைகள் மறுபடி வருகிறது போல அடுத்த ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. ஒரு நபர் சமாதானமாகிறார்கள், நம்ம அவ்வளவு நாள் யாரை நினைத்து நாம் சங்கடப்பட்டு கொண்டிருந்தோமோ அவர் நம்மிடத்தில் அன்பா பேசுறாங்க, உடனே நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் கழிக்கிறது. ஆனால் அடுத்த மனிதர்கள் உடனே வந்து என்ன செய்கிறார்கள், பகைக்கிறார்கள். உடனே நம்முடைய இருதயம் வந்து சோர்ந்து போகிறது. எந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நம்மளுடைய நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை எங்க கொண்டு வருவார், விசாலத்திலே கொண்டு வருவார். இவனை வந்து அந்த இஸ்மவேலர்கள் வெள்ளிக்காசை கொடுத்து வாங்கி கொண்டு போகும்போது வாங்கி செல்கிறவர்கள் சந்தோஷமாக வாங்கி செல்கிறார்கள். அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எங்க கொண்டு போக போறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ, வாழ்க்கையில நமக்கு சாப்பாடு கிடைக்குமோ, வசரம் கிடைக்குமோ, இரண்டாவது நம்முடைய தகப்பனை வந்து பார்க்க வருவோமோ, அவனுக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரியும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த எண்ணம் இருந்தபடினால்தான் எல்லா நிலைகளிலும் இவன் கர்த்தருக்கு பிரியமாக வந்து வாழ்ந்து வந்தான். போத்திபாருடைய அரண்மனையில் வந்து இவன் இருக்கும் போதும் இவன் ஆண்டவருக்கு பயந்து நல்லதொரு வேலைக்காரனாக இருந்தான் அந்த இடத்துல. ஆனால் நல்ல வேலைக்காரனாக இருக்கிறான் என்பதற்காக இவனுக்கு சங்கடங்கள் வராம இல்லை. நாம் அனைவரும் நினைக்கிறோம், நான் சரியில்லாதபடினால்தான் எனக்கு சங்கடம் வருகிறது சொல்லி நினைக்கிறோம். இல்லை, நம்ம எவ்வளவு சரியாக வந்து வாழ்ந்தாலும் சில வேளைகளில் நமக்கு சங்கடம் வருகிறது. சரியாக இருக்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சங்கடம் வரும் என்றால் நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஏனென்றால் அந்த சங்கடங்கள் தான் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் என்ன செய்கிறது, கொடுக்கிறதாக இருக்கிறது. எனக்கு நெருக்கமே வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நீங்கள் அடைய முடியாது. இந்த யோசேப்பு அந்த நெருக்கத்தில் வந்து இருக்கிறான். அவனுடைய கால்கள் வந்து விலங்கு போட்டு ஒடுக்கப்படுகிறது. அவருடைய பிராணம் இரும்பிலே அடைப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல இவனுடைய சரீரம் வந்து அங்க சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பக்கத்துல பார்த்தா தனிமை என்பது ரொம்ப கொடுமையானது. நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறதா நபர்கள் எல்லாம் உங்களிடத்துல பேசாம நீங்க தனியா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு நாள் கூட வந்து என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வேலை செய்கிற இடத்துல சில வேளைகளில் எல்லோரும் விரோதமாயிட்டா அந்த தனிமை ரொம்ப கொடுமையாக இருக்கும். உறவுகள் மத்தியில் இருக்கிறதா நாம் எல்லா உறவுகளும் நம்ம இடத்துல பேசாம இருந்தால் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அந்த தனிமை வந்து ரொம்ப கஷ்டமானது. இந்த யோசேப்பு அப்படிப்பட்டதான தனிமையில தான் இவன் வந்து வாடிக்கொண்டிருக்கிறான். ஆனா சொல்லப்பட்டிருக்கிற ராஜா ஆளனுப்பி அவனை கட்டவிழுக்க சொன்னான். யார் ஆள் அனுப்புகிறார்? ராஜா ஆள் அனுப்பி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதான ராஜா நமக்காக ஒரு தூதனை அனுப்புவார். நமக்கு இருக்கிறதான கட்டுகளில் இருந்து விசாலத்திலே கொண்டு வரும்படியாக அவர் நமக்கென்று ஒரு தூதனை வந்து அனுப்புவார். நம்முடைய சரீரம் வந்து நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், சரீரம் நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், சரீரம் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நெருக்கத்தின் மத்தியில எனக்கு என்றைக்கு விசாலம் வரும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சீக்கிரத்தில் இந்த நெருக்கத்தில் இருந்து விசாலத்தை கட்டளையிடுவார். தனிமை வந்து நம்மளை வந்து சங்கடப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த தனிமையை சீக்கிரத்தில் வந்து என்ன செய்வார், மாற்றுவார்.
இவன் எந்த அளவுக்கு அந்த சிறைச்சாலையில தனிமையில இருந்தானோ, ராஜா ஆள் அனுப்பி அவன் வர சொன்னதற்கு பிறகு இவன் ஒருபோதும் தனிமையாக இல்லை. எப்போதும் மனுஷ சஞ்சாரம் உள்ளதான ஒரு இடத்திலே இவன் வந்து வாழ்ந்து வருகிற ஒரு நிலையை கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து என்ன கொடுத்தான். வேலை செய்கிற இடத்துல சில வேளைகளில் நெருக்கம் வரும். நம்மோடு உடன் வேலை செய்கிற நமக்கு நெருக்கத்தை கொடுப்பார்கள். அதிகாரங்கள் நம்மை வந்து நெருக்கும், அதிகாரங்கள் நம்மை வந்து ஒடுக்கும். நம்மளோட பலம் உள்ளவர்கள், நம்மளோட வல்லமை உள்ளவர்கள் நம்மை நெருக்குவார்கள், நம்மை ஒடுக்குவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் விசாலத்தை வந்து என்ன செய்வார்? தந்தருடுவார். அந்த வசனத்தினுடைய பின்பகுதிகளை பார்க்கிறோம். நான் அவருக்கு பிரியமானபடினால். மறுபடியும் வசனத்தை வாசிங்கள். பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆண்டவர் உங்க மேல எப்படி இருக்கும்? ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, உங்களை மாதிரி பாக்கியம் உள்ளவங்க யாருமே, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஆனா அனைவரும் நாம நினைக்கிறோம், ஆண்டவர் என் மேல பிரியமாய் இருக்கிறாரா இல்லையா? நான் ஜெபிக்கிறது தாமதமாகிறது, நான் ஜெபிக்கிறது கிடைக்கவில்லையே, ஆண்டவர் என் மேல பிரியமாய் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆண்டவர் பிரியமா இருந்தா ஏன் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக வந்து எழுப்புறாங்க? சத்துருக்கள் ஏன் வந்து பேசுறாங்க? ஏன் என்னுடைய சரீரத்துல பலவீனம் இருக்கிறது? ஆண்டவர் என் மேல பிரியமாய் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மீது ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். மனுஷன் பிரியப்படுகிறாரோ பிரியப்படவில்லையோ அதை குறித்து நாம் அதிகமாக நினைக்க வேண்டாம். பிரியமான யோசேப்புடைய சகோதரர்கள் தான் அவர் வந்து என்ன செய்தார்கள்? வெற்றி போட்டார்கள். அவரை வெற்றி போடுவதற்கான காரணம் எதுவுமே இல்லை. ஒரே காரணம் என்னதுதான்? பொறாமை தான் காரணம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதான நெருக்கத்திற்கு ஒடுக்கத்திற்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக செய்த குற்றம் காரணம் அல்ல, நீங்கள் வளர்க்கிறதான வளர்ச்சியை அவர்களால் தாங்க முடியவில்லை. யோசேப்பு தகப்பனுடைய அந்த அன்பிற்கு ரொம்ப பாத்திரமாக வந்து இருக்கிறான். எல்லாரை விட யோசேப்பை அவருடைய தகப்பன் அதிகமாக என்ன செய்தார்? நேசித்தார். அதுதான் காரணம். நீங்கள் சேவிக்கிறதான ஆண்டவர் மற்றவர்களை விட உங்களை கொஞ்சம் உயர்த்தி வைத்து விட்டார் என்றால், உங்கள் மீது கொஞ்சம் பிரியமாக இருக்கிறார் என்றால், அது மற்ற ஜனங்களுடைய பொறாமைக்கு ஏதுவாக என்ன செய்யும்? இருக்கும். அந்த பொறாமைக்கு ஏதுவாக ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அதுலேயும் ஒரு தப்பு வைக்கிறதான ஒரு சூழ்நிலை வந்து ஆண்டவர் உருவாக்குவார். எல்லா சகோதரர்களும் சேர்ந்துதான் திட்டம் போட்டாங்க இந்த யோசேப்புடைய சொப்பனத்தை நிறைவேற விடாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி. ஆனா அங்கேயும் ஒருத்தன் இருந்தான், இவர் கொல்லக்கூடாது, எங்க போடணும்? குடியில போடணும். நீங்க அதை நன்றாக பார்த்தால் தெரியும். இந்த யாக்கோபு நேசித்ததான மனைவிக்கு பிறந்ததுதான் இந்த யோசேப்பு, ராகேலுடைய பையன். அந்த லேயா மேல யாக்கோபுக்கு அதிகமாக பிரியம் இல்லை. அவனுடைய மாமன் வந்து ராகேலை கொடுக்கிறேன் என்று சொல்லி லேயாவை கொடுத்து விட்டான். என்ன செய்ய? திருமணம் முடிந்து விட்டது, ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி வைத்துக் கொண்டான். லேயாளை அதிகமாக நேசிக்கிறான் யாக்கோபு, ராகேலை அதிகமாக நேசிக்கிறான். ஆனா லேயாள் பேர்ல அதிகமா இவனுக்கு பிரியம் இல்லை. இவனுக்கு லேயாள் பேர்ல பிரியம் இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த லேயாளை தான் ஆசீர்வதித்தார். இந்த யாக்கோபு நேசித்ததான இந்த யோசேப்பை கொல்லாதபடி பாதுகாத்தது யார் தெரியுமா? இவன் நேசிக்காத லேயாளுக்கு பிறந்ததான ரூபன், அந்த லேயாளுக்கு பிறந்ததான யூதா. குழியிலே போடுவதற்கு காரணம் ரூபன்.
ஏதாயும் நடந்துவிடக் கூடாது, இந்த சகோதரர்களை விட்டு அப்புறப்படுத்தி விடுவோம் என்று சொல்லி விற்பதற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்துறது யாரு? யூதா. இந்த ரூபன யூதாவும் யாரு? லேயாவுடைய பிள்ளைங்க. லேயாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை? லேயாவுக்கு 6 பிள்ளைகள் நினைக்கிறேன். அந்த லேயாவுடைய வீட்டில் மொத்தம் 9 பேர் பிள்ளைகள் இருக்காங்க. எப்படி 9 பிள்ளைகள் என்றால், லேயாவுக்கு 6 ஆண் பிள்ளைங்க, அடுத்தால ஒரு பெண் பிள்ளை. யாருடைய பிள்ளை? லேயாவுடைய பிள்ளை. அவளுடைய வேலைக்காரிக்கு பிறந்தது 2. ஆக மொத்தம் எத்தனை? 13 பிள்ளைகளில 13 பிள்ளைகளில பெரும்பான்மையான பிள்ளைங்க யார் வீட்டில் தான் இருக்காங்க? இந்த யாக்கோபு அதிகமாக நேசிக்காத லேயாவுடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. மனிதர்கள் எவ்வளவு அதிகமாக நம்மை வெறுக்கிறார்களோ, ஒதுக்குகிறார்களோ, அங்கதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். எனவே மனிதர்கள் பயணிக்கிறத நீ நினைச்சே பார்க்கண்டாம். மனுஷன் நேசிக்கிறதான இடத்துல தேவனுடைய நேசம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன் குறைவாக இருக்கிறது? எல்லாரையும் நேசிக்கத்தான் செய்கிறார். ஏன் குறைவாகத்தான் இருக்கிறது என்றால், மனுஷன் நேசித்து விட்டால்தான் நம்ம உடனே ஜெபிக்க கூட நேரம் இல்லாதபடி அவர்களோட நேரத்தை செலவிடுகிறோம். துதிக்க கூட நேரம் இல்லாதபடி அவர்களோட நேரத்தை செலவிடுகிறோம். அந்த அன்பிற்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். மனுஷனுடைய அன்பிற்கு அடிமையாகி விடுகிறோம். எனவே தேவனுடைய அன்பிற்கு பாத்திரமாக நம்மால் நடக்க முடியல. எனவே தேவனுடைய அன்பு நமக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த யோசேப்பு தேவனுக்கு பிரியமாகத்தான் வாழ்ந்தான். உடன் பிறந்தவர்கள் நெருக்கத்தை கொடுக்கிறாங்க, இடுக்கத்தை கொடுக்கிறாங்க. ஆண்டவர் அவன் காதல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். விடுதலை ஒரு பக்கத்துல வந்தாலும் மறுபடி இவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அவன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். நேரம் வந்தது, ராஜா அவனை உயர்த்தினான். அதற்கு அப்புறமாக ராஜா உயர்த்துகிற வரைக்கும் அமைதியா தான் இவன் இருக்க வேண்டியது. 17 வயதுல எங்க போறான்? இவன் எகிப்துக்கு போறான். எத்தனாவது வயதில் இவன் உயர்த்தப்படுகிறான்? 30வது வயதில் உயர்த்தப்படுகிறான். எத்தனை வருஷம்? 13 வருஷம். நெருக்கமும் ஒடுக்கமும் வியாகுலமும் தனிமையும் இவனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த நிலைமையிலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதான காரியத்தை அவன் என்ன செய்யல, விடவே இல்லை. அன்றிலிருந்து அவன் உயர்வடைகிறதான வரைக்கும், உயர்வடைந்ததற்கு பிறகும் இந்த யோசேப்பு வஞ்சனம் தீர்க்கல. அவன் நெருக்கப்படுவதற்கு, ஒடுக்கப்படுவதற்கு யார் காரணமாய் இருந்தார்களோ அவர்கள் அவன் என்ன செய்கிறான்? பராமரிக்கிறான். அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றி விசாலத்திலே ஆண்டவர் உங்களை வைக்க போகிறார். எனவே ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுத்த, ஆண்டவரே நீங்கள் எனக்கு விசாலத்தை தரப்போகிறீங்க என்று வாக்கு பண்ணி நீங்க இந்த மாதத்துல அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். எனக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் மாற்றி, எது உங்களுடைய இருதயத்தில் நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த நெருக்கத்திலே ஒரு விசாலத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். என்னென்ன நெருக்கங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே நான் உனக்கு பிரியமானதை செய்கிறேன். ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்தை மாற்றுங்க. மனிதர்களால் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுங்க. சூழ்நிலைகளினால் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுங்க. சத்துருவினால் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுங்க. நான் உனக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு விசாலமான வாழ்க்கையை கட்டளையிடுவாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த 4வது மாதத்திலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கால வேளையிலே கடந்து வந்து உடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்க. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து மீண்டும் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
நீங்கள் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் எங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்திலும் இருந்து எங்களை விசாலத்திலே கொண்டு வர போகிறீர். இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வரப்போகிற நாட்களிலே அந்த விசாலத்தை குறித்ததான மேன்மைகளை சாட்சியாக நாங்கள் சொல்ல இருக்கிறபடினால் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அதற்கு நமக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்ய வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே எல்லாரும் செய்கிறதான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிறவர்களுக்கு ஏற்ற தேவனுடைய ஞானத்தை கொடுங்க அப்பா. கர்த்தாவே நாங்கள் வருகை தாமதிக்குமானால் வருகிறதான மாதத்தில் உங்க சன்னிதானத்திலே கடந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு 20 ஆண்டுகளே நாங்கள் உமக்கு பிரியமானபடியே சிந்திக்க, உமக்கு பிரியமானபடியே பேச, உமக்கு பிரியமானபடியே செயல்பட கர்த்ததாமே பரிசுத்த ஆவியானவருடைய வெள்ளத்தின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்து வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்றதான எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை வெற்றித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உடையவைகளே. ஆம்.